சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1964 வெளியான புதிய பறவை பட பாடல்களின் பின்னணி, கண்ணதாசன் மற்றும் ஆரூர் தாஸ் இடையே நடந்த அந்த சுவாரஸ்யமான விவாதம் பற்றி மிக விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். தாதா மிரசி இயக்கத்தில் சிவாஜி பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான படம் புதிய பறவை. இந்த படத்திற்கு மெல்லிசை மன்னர்கள் எம்.எஸ்.வி. ராமமூர்த்தி இசையமைத்தார்கள். படத்தில் பார்த்த ஞாபகம் இல்லையோ, எங்கே நிம்மதி என பல ஹிட் பாடல்கள் இருந்தாலும் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து பாடல் ஒரு தனித்துவமான அழகு கொண்டது. பாடலுக்கான கம்போசிங் நடந்து கொண்டிருந்தது. கவியரசர் கண்ணதாசன் வரிகளை சொல்ல சொல்ல அவரது உதவியாளர் அதை எழுதி கொண்டிருந்தார். அந்த அறையில் படத்தின் வசனகர்த்தாவான ஆரூர் தாஸும் அமர்ந்திருந்தார். கண்ணதாசன் இரண்டாவது சரணத்தை சொல்லும்போது, ஒரு தடவை தேன் குடித்து மடியில் விழுந்தேனே என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஆரூர் தாஸ் உடனே குறுக்கிட்டார். கவிஞரே, ஒரு நிமிடம் இந்த பாடலை நாயகன் பாடுகிறாரா அல்லது நாயகி பாடுகிறாரா என்று கேட்டார். கண்ணதாசன், இது நாயகி, அதாவது சரோஜா தேவி பாடும் பாடல்தான் என்று பதிலளித்தார். உடனே ஆரூர்தாஸ் சொன்னார், பெண் என்பவள் அன்பையும் காதலையும் கொடுப்பவள். அவள் தேன் கொடுப்பவளாக இருந்தால் இன்னும் பொருத்தமாக இருக்குமே. தேன் குடித்து என்பதற்கு பதில் தேன் கொடுத்து என்று மாற்றலாமா என்று கேட்டார். தன்னுடைய வரிகளில் யாராவது திருத்தம் சொன்னால் பொதுவாக கவிஞர்களுக்கு பிடிக்காது. ஆனால் ஆரூர்தாஸ் சொன்னதில் இருந்த நியாயத்தை உடனடியாக புரிந்து கொண்ட கண்ணதாசன், அற்புதம் ஆரூர்தாஸ், நீங்கள் சொல்வதுதான் சரி என்று கூறி உடனடியாக அந்த வரியை ஒரு தடவை தேன் கொடுத்து மடியில் விழுந்தேனே என்று மாற்றினார். ஒரே ஒரு எழுத்துதான் மாறியது, ஆனால் அந்த பாடல் வரிகளின் ஆழம் அப்படியே மாறிவிட்டது என்று ஆரூர்தாஸ் பிற்காலத்தில் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். பி. சுசிலாவின் குரலில் அந்த பாடல் பதிவான போது அது ஒரு தெய்வீக காதல் படமாக மாறியது. சிவாஜி மற்றும் சரோஜா தேவியின் அந்த அழகான நடிப்பும் ஊட்டிமலை பிரதேசத்தின் அந்த பின்னணியும் பாடலுக்கு மேலும் அழகு சேர்த்தன. இன்றும் பல ரீமேக்குகளிலும் மேடை நிகழ்ச்சிகளிலும் இந்த பாடல் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஒரு சிறந்த கலைஞன் என்பவன் தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்காமல் மற்றவர்கள் சொல்லும் நல்ல கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு கண்ணதாசன் ஒரு உதாரணம். ஆரூர்தாசன் அந்த ஒரு சொல்லும் கவியரசரின் அந்த பெருந்தன்மையும்தான் இன்று வரை அந்த பாடலை தேனாக மக்கள் மனதில் நிலைக்கச் செய்தது. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். புதிய பறவை பட பாடல்களின் பின்னணி, கண்ணதாசன் மற்றும் ஆரூர் தாஸ் இடையே நடந்த அந்த சுவாரஸ்யமான விவாதம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இது போன்ற சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.